அனைவருக்கும் மதியமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து 3 நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்களே, அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை செக் பண்ணலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வருடத்திற்கான ஏதாவது 2021க்கான ஆனுவல் பிளானர் படி நோட்டிஃபிகேஷன் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அதன்படி வெளிவந்த முதல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே 2021 அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சபார்டினேட் சர்வீஸ் அண்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இன்றைய தேதியிலிருந்து 5/2/2001 4/3/2001 வரைக்கும் கரெக்டாக வந்து 30 நாள் வந்து அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 நடக்க போகுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சரல் சர்வீஸ்லேருந்து இந்த போஸ்டிங்க்கு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 4/3/2021 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸாம் 18ஆம் தேதியும் ஓகே ஃபோர்நூனில் ஒரு எக்ஸாமும், அதாவது காலையில் ஒன்று மதியம் ஒன்று 19ஆம் தேதி ஒரு எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது, சரிங்களா? ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ 18ஆம் தேதி ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூன் அண்ட் 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்நூன். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18ஆம் தேதி காலையில் மதியம் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். tnpsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து பார்க்கலாம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2 இது, ஓகேவா? ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் வேக்கன்சிஸோட டீட்டெயில்ஸு. ஸோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 106 வேக்கன்சிஸ் ப்ளஸ் 16 கேரிட் ஃபார்வர்டு வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, அதே போல் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 204 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான டைமிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150. ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100. இது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் பண்ணலன்னா பண்ணணும். ஓகே, அதுக்கான ஃபீஸ் தான் அது சொல்லியிருக்காங்க, ரைட்டா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் யாருக்கெல்லாம் இல்லை, ஃபுல் எக்ஸம்ஷன் யாருக்கு தராங்க? எஸ்சி, ஷெட்யூல்டு கேஸ்ட். ஓகே, ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டிக்கு அவங்களுக்கு தராங்க. அதே போல் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஃப்ரீ சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 3 எக்ஸாம்ஸ் ஃப்ரீயாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாமல். ஓகே, அதே போல் பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் அதர் தென் முஸ்லீமுக்கு இருக்குது, பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீமுக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஃபீஸ் பே பண்ணாமல் எழுதிக்கலாம், அது ஒன்று இருக்குது, சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், நம்ம குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வருவோம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஸோ 18 வருஷம் மினிமம். அதர் கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் கேட்டகரி வராங்களே அவங்களுக்கு 18 மினிமம், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 30க்குள்ளே இருக்கணும். ஆனால் இதே வந்து அதர்ஸ் இல்லாத மற்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சரி, இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுக்கும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றது கேட்டகரி பார்த்திங்கன்னா லிமிட் ஷல் மீன் தட் த அப்ளிகேஷன் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 59 இயர்ஸ் ஆஃப் த ஏஜ். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, மற்ற கேட்டகரிலாம் ஓகே. ஆனால் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நீங்கள் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் ஹையர் செகண்டரி +2 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இதுவும் முடிச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகே, கேண்டிடேட்ஸ் who have not possessed the 2-year diploma in agriculture are not eligible for the post of assistant agriculture officer even they possess higher qualification. இது முடிக்கும், அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இதை தவிர்த்து வேறு எந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே இந்த குவாலிஃபிகேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது, நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட்டில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி 3 இயர்ஸ் கோர்ஸ் இஸ் நாட் த ப்ரிஸ்கிரைப்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் த ஸ்பெஷல் ரூல் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுவும் வந்து கிடையாது. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோர்ஸை யார் முடிச்சிருக்காங்க, 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே போல் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு என்ன முடிச்சிருக்கணும்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்
ஸோ அது முடிச்சிருக்கணும் அசிஸ்ட் +2 சரிங்களா. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் இது முடிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் எழுதலாம். ஓகே, அதே போல் டிகிரி ஹோல்டர்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர் கூட நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. அதே போல் அது எப்படி முடிச்சிருக்குன்னா 10th +2 அதுக்கப்புறம் அந்த டிப்ளமோ கோர்ஸ் இந்த ஃபார்மேட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும் பிஃபோர் த நோட்டிஃபிகேஷன், பிஃபோர் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த ரிசல்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் சுட் ஹேவ் பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஆர் பிஃபோர் தி டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, அதே போல் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ், வழக்கமாக நம்ம எல்லாருமே படிக்கக்கூடிய ஜிஎஸ். இது எல்லா எக்ஸாமும் காமன் தான். 75. ஓகே, 75 நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதுனாலும் சரி டிஎன்பிசியில் இது இருக்கும். சரிங்களா, இந்த ஜிஎஸ் போர்ஷன் இருக்கும். குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம், நீங்கள் எந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எடுக்கலாம். ஓகே, இது ஜிஎஸ் கண்டிப்பாக இருக்கும். 75 கொஷின்ஸ் இருக்கும். அதே போல் மேக்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் புக்ஸ் வேணும்னா அதியமான் டீமில் இருந்து அவைலபிளாக இருக்குது. கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் adimanteam.com வெப்சைட்டில் போயிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் மேக்ஸுக்கான கிளாஸஸும் ஜிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த அதியமான் டீம் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே போல் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் ஜிஎஸ்க்கு ஆப்டிடியூடுக்கு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் தான் இது இங்கே வந்து ஹார்டிகல்ச்சர் அந்த சப்ஜெக்ட் நடக்கும். ஏன்னா இது ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் இல்லையா, அசிஸ்டண்ட் அதுக்கு. அதே போல் இங்கே இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது காமன் தான். சரிங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதே போல் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது. சிலபஸ் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம், கடைசியில் கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ டிப்ளமோ அந்த ஒரு பேப்பர் அக்ரிகல்ச்சர் இருக்குது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கும்போது ஹார்டிகல்ச்சருக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தாராளமாக. ரைட்டா, இது இல்லாமல் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் போர்ஷன். ஓகே, ஜிஎஸ் போர்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் சிலபஸ் இருக்குது. வேளாண்மை பட்டப்படிப்பு தரம். ரைட்டா, பட்டய படிப்பு தரம். ரைட், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே சிலபஸ் போர்ஷன் தான். ரைட்டா, படித்து பாருங்கள். ஒரு 50 பேஜ் இருக்கும். நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஒரு வேளை எலிஜிபிளாக இருக்கீங்க, அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபுல் நோட்டிஃபிகேஷனே ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. ஓகே, முதல்ல எக்ஸாம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே வருது இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து என்ன தரத்தில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து HSC ஸ்டாண்டர்டில் நடக்கும். ஓகே, டிகிரி ஸ்டாண்டர்ட் கிடையாது, இது HSC ஸ்டாண்டர்டில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ ஜென்ரல் சயின்ஸ் என்ன இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஜாகிரஃபி இருக்கும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி. ஓகே, அதே போல் உங்களுக்கு இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். ஓகே, அப்புறம் ஆப்டிடியூட். இது மட்டும் பார்த்தீங்க SLC ஸ்டாண்டர்ட். இதில் 25 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஓகே, இதுக்கான தனி கிளாஸஸுமே இருக்குது. 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கு நம்மளுடைய அதியமான் டீம் ஆப்பில் வீடியோ கிளாஸஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ இதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் தான். ஓகே, HSC ஸ்டாண்டர்டில் நடக்க போகுது பேப்பர் 2. ரைட்டா, ஸோ இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். இப்போ நம்ம பார்த்தது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், இது நம்ம வந்து பார்த்தோம். அதே போல் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர். ஸோ இதே நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி சேம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வேகன்சி. எவ்வளவு, 28 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, அதே போல் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு 169 வேகன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கான பே வேறு. ஓகே, பே இங்கே இருக்குது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 56,100. அதே போல் 37,700லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பேசிக் சேலரி. ஓகேவா, என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். ஸோ அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிசினா எவ்வளவு, எம்பிசினா எவ்வளவு, எம்பிசியில் தமிழ் மீடியம்னா எவ்வளவு, எம்பிசி மேல் தமிழ் மீடியத்துக்கு எவ்வளவு, எம்பிசி மேல் ஃபீமேல் தமிழ் மீடியத்துக்கு எவ்வளவு. சரிங்களா,
ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்தந்த பிரிவில் இவ்வளோ வேகன்சி, இப்படி தான் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் அவ்வளோ என்ன வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ வேகன்சி இருக்குது, அவ்வளோ பேர்த்தில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த வேகன்சிஸ்க்கு அந்த காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் வரணும். ஓகேவா, அந்த மார்க்ஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களால் வந்து உள்ளே போக முடியும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏஜ் லிமிட் சேம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஓகே, 30 வருஷத்தை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன முடிச்சுக்குன்னு பாருங்கள். ஸோ எம்எஸ்சி ஃப்ரூட் சயின்ஸ், ஃப்ளோரிகல்ச்சர், ஓகே, வெஜிடபிள் சயின்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் பிளான்டேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதே ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் முடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட், நீங்கள் ஹார்டிகல்ச்சர்னால் அந்த சப்ஜெக்ட் பேப்பர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், இது வழக்கம் போல். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் இது டிகிரி ஸ்டாண்டர்ட், ஏன்னா அது டிகிரியில் நடக்குது இல்லையா, அதனால் டிகிரி ஸ்டாண்டர்டில் நடக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு வேணுன்ற புக்ஸ் ஜிஎஸ்க்கு சொன்னாலே அந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே போல் மேக்ஸ் கிளாஸஸ் இருக்குது, வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 2 பேப்பர் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அதுவும் இருக்குது. சரிங்களா, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ சேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போஸ்டிங்க்கும். ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸ் வேணும்னாலே நீங்கள் கடைசியில் இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேவா, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே இப்போ இதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா இந்த சிலபஸ் தான். அது குரூப் 2 to Aவுக்கு வரும்போதும் டிகிரி ஸ்டாண்டர்டு அப்போது இந்த மாதிரியான ஒரு சிலபஸ் தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் நடக்க போகுது இனிமேல்ட்டுக்கு. எல்லா டிகிரி ஸ்டாண்டர்டோட ஜிஎஸ் போர்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு குரூப் 2Aக்கு மாற்றும் போது சொல்லியிருந்தாங்களே அந்த சிலபஸ் தான். ஓகே, கரண்ட் ஈவெண்ட்ஸு, ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இந்தியன் பாலிட்டி, அதேபோல் இந்தியன் எக்கானமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஓகே, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, நீங்கள் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இந்த யூனிட் 8 சொல்கிறது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் இதெல்லாமே இருக்கும். குரூப் 2 to A இருக்கு இல்லையா, அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் தான் இது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஸோ புக்ஸ் யூனிட் 8க்கு அவைலபிளாக இருக்கும், வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இந்த போர்ஷனுக்கு வேணுன்ற டெஸ்ட் சீரியஸும் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் நான் சொல்லலை. அதே போல் ஆப்டிடியூடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த சிலபஸ் தான். ஸோ இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இந்த போர்ஷன் நடக்கும். முன்னே பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது HSC ஸ்டாண்டர்டு. ஓகே, இதே வந்து ஒரு 10th குவாலிஃபிகேஷன் நடக்க போகிற ஒரு குரூப் 4 இருக்கலாம். அதுக்கு எல்லாமே இந்த மாதிரியான இந்த சிலபஸ் தான் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ் தான் நமக்கு நடக்க போகுது. ரைட்டா, அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 365 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது? 365. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுவும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது. இங்கே செக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன். பட் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பர். ஒன்று அக்ரிகல்ச்சர் டிகிரி ஸ்டாண்டர்ட் நடக்கும், இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் நடக்கும். சரிங்களா, இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒரே நாள் தான், காலையில் மதியம் நடக்கும். சரிங்களா, 3 hours. ஸோ செகண்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இது 100 மார்க்ஸ் தான் நடக்கும். அதனால் 2 hours டைம் தருவாங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எவ்வளோ டைம் தராங்க? 2 hours தராங்க. ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 hours டைம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் த பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் மஸ்ட் பொசஸ் அடிக்வேட் நாலேஜ் இன் தமிழ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தென் மற்ற எக்ஸாம் ஃபீஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் 1, பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின்ஸு 75. ஸோ இதுக்கும் வந்து சேம் தான். நீங்கள் இந்த புக்ஸும் சரி, மேக்ஸ்க்கான கிளாஸஸும் டெஸ்ட் பேச்சஸும் சரி, இந்த ஜிஎஸ்க்கான டெஸ்ட் கிளாஸ் பேச்சஸும் சரி, எல்லாத்துக்கும் காமன் தான்.
டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் சீரியஸோ புக்ஸோ வேணும்னா நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு குரூப் டூ நியூ சிலபஸ் என்ன போர்ஷன் கொடுத்தாங்களோ சேம் தான் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா நோட்டிஃபிகேஷனும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி போகும், எந்தெந்த டைமில் ரிசல்ட் எப்போ வரும், மேவில் வரும், சிவி எப்போ அப்லோட் பண்ணுவீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிற டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லா எக்ஸாமும், அதாவது ஏப்ரலில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேவில் அந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேவில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்துடும். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் என்னென்னு தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஏப்ரலில் நடக்கிற ஒரே மாதத்தில் வந்து ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? 1 மந்தில் ரிசல்ட் வந்துடும். ஓகே, அடுத்தடுத்த மாதத்தில் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து குயிக்காக பார்த்து தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து 3 நோட்